லைக் ஸ்லைட்ஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஐம் ஸ்ரீஹரி செந்தில்குமார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டு ப்ராடக்ட் கன்சல்டன்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டே டு டே ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபேஸிங் ரோல்ஸாக தான் இருக்கும். ஸோ வி டூ கன்சல்டன்சி ஒர்க் ஃபார் எனி ஒன் ஹூஸ் டூயிங் ஆர் பில்டிங் திங்ஸ் இன் ஷா பிளாட்ஃபார்ம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் என்ன கன்சல்டன்ட் என்ன ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we do have a product called as we do have a product. Actually I work for a company and we do have a product. ஸோ அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஐ டூ கன்சல்டன்சி சர்வீசஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டூ கன்சல்டன்சி ஆன் சர்டன் அஷ்யூர் ஃபினாப் சைட்லேயும் ஐ டூ சர்டன் கன்சல்டன்சிஸ். ஸோ பிட் ஆஃப் பேக்ரவுண்ட். அண்ட் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு லோ கோட் ஆர் நோ கோட் ஃபீச்சர்ஸ் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே யூ ஷுட் ஹாவ் அன் செஷன். அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட் அண்ட் பவர் ஆப்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. அண்ட் இது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு அஷோர். ஸோ போத் அஷோர் அண்ட் பவர் ஆப்ஸ் அண்ட் பவர் ஆட்டோமேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் நமக்கு வருது. பட் தோ மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்தாலும் பவர் ஆப்ஸுக்கும் அஷோருக்கும் தெர் ஆர் சார்ட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் அண்ட் தெர் ஆர் சார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு லைக் அஷோரில் வந்துட்டு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வில் ஜஸ்ட் டீப் டைவன். ஸோ யா உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் த chat. ஐ வுட் ஜஸ்ட் பாஸ் இட் ஃபார் அ மினிட். ஒரு ஸ்லைடுக்கும் நடுவில் வந்துட்டு 1 minute கேப் கொடுப்பேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ் இன் த chat. ஸோ யா நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாம். ஸோ லெட்ஸ் see வாட் இஸ் லோ கோட் ஆர் பிளாட்ஃபார்ம். யா ஸோ ஆக்சுவலாக லோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ டிப்பிக்கலி எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பில்ட் அன் அப்ளிகேஷன் இல்லைங்களா. பட் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போது எல்லாருனாலையும் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு சர்டைன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். அது பேக் எண்ட் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா மட்டும் இருக்கு. பட் யூ டோன்ட் ஹாவ் த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் பட் ஸ்டில் யூ வாண்ட் டு பில்ட் அன் அப்ளிகேஷன்னா அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோடிங்கே வந்துட்டு தேவைப்படாம யூ கேன் பில்ட் அன் அப்ளிகேஷன். ஆர் அப்படி இல்லையா ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்டெகிரேஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சினாரியோஸ் நீங்கள் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமல் கோட் யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனை டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்முங்கிற ஒரு விஷயமே. ஸோ அந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம் வந்து மெஜாரிட்டி தர பிளென்டி ஆஃப் லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆக்சுவலி அதில் மெஜாரிட்டி எல்லாமே பார்த்து எப்படி இருக்கும்னா ட்ராக் அண்ட் ட்ராப் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக அந்த டூலே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அந்த டூலில் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் வச்சு யூ நீட் டு ஜஸ்ட் புட் different things around places and you need to just build an application. ஸோ அப்படிதான் மெஜாரிட்டி ஆஃப் த லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் யூ டோன்ட் ஹாவ் த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ்னா உங்களுக்கு ரொம்ப குவிக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஹோல் ஐடியாலஜி என்னன்னா allowing anyone to build an application. ஸோ இப்போ கிளவுட் வந்துட்டு டே பை டே எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்மிங் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த கிளவுட் இல்லைங்களா. ஸோ இந்த கிளவுட் வந்துட்டு எல்லாரும் கன்சியூம் பண்ணணும். ரைட் ஃப்ரம் அ ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி டு ஹியூஜ் ஆண்டர்பிரைஸ் கம்பெனி எல்லாருமே இந்த கிளவுடுங்கிற ஒரு கான்செப்டை கன்சியூம் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும் அப்படிங்கறக்கான ஒரு தொடக்க புள்ளி தான் வந்துட்டு இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ். So the whole ideology of behind building this low code platform is allowing anyone to build an application. And then இந்த லோ கோட் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனே இல்லை ஒரு சார்ட் ஆஃப் ஒரு இன்டெகிரேஷனே வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ அல்டிமேட் எய்ம் இஸ் டு பில்ட் அண்ட் லோ கோட் பிளாட்ஃபார்ம் தான் ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி சில டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்கு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மேஜரா 3 விஷயங்கள் தேவைப்படும். அந்த 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டு அண்ட் தென் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஏபிஐஸ் ஆஸ் வெல். ஏன்னா உங்களுக்கு டேட்டா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற கான்செப்டும் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த லோ கோட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெக்கானிசம்ல தான் ஒர்க் ஆகுது. மீனிங் நீங்கள் ஒரு டேட்டாவை சோர்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சோர்ஸ் பண்ண டேட்டா வந்துட்டு எங்கேயாச்சும் போய் ப்ராசஸ் ஆகிட்டு அது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகணும் இல்லைங்களா. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ்
an important concept in this low code platform. So the basics எல்லாம் ஒரு like ஒரு 20 to 30 minutes பார்த்துட்டு then we will just move on to the actual the test itself. Yeah. ஸோ ப்ரைமரிலாம் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். No matter what application you are building, an application will have 3 components within it. ஸோ அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு யூசர் ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்கிறோம். இட்ஸ் கால்ட் அஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தா தான் ஒரு டேட்டா வந்துட்டு ப்ராசஸே ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வெரி கிளாசிக் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஸ்விக்கிஸாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எனி காமர்ஸ் ஆர் ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, அந்த அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஷூஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தென் யூ வில் பிளேஸ் அன் ஆர்டர் இல்லைங்களா. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி அப்ளிகேஷன் ஃபார் யூசர் டு இன்டராக்ட். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஓகே உங்களுக்கு பிடிச்சிருச்சு, தென் அதை வந்துட்டு நீங்கள் புக் பண்ணணும் இல்லைங்களா. அதை புக் பண்ணுறதை நீங்கள் இங்கே யூஐல கிளிக் பண்ணிடுவீங்க. எனக்கு இந்த பர்டிகுலர் ஷூஸ் வேணும். சே ஃபார் அமேசானே எடுத்துக்கலாமே, எனக்கு பிளென்டி ஆஃப் ஒரு 10 ஷூஸ் காட்டும், அந்த 10 ஷூவில் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஷூ தான் வேணும்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அங்கேருந்து ப்ராசஸருக்கு போகணும். ஸோ அந்த ஷூ வந்துட்டு இவர் புக் பண்ணியிருக்காரு, ஸ்ரீயரிங்கிறவர் குவான்டிட்டி புக் பண்ணியிருக்காரு, இதை ப்ராசஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டேஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டேஷனும் ஒரு அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் லாஜிக், உங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட பேக் போனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் யூனிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் உங்க அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகணும், என்ன பண்ணணுங்கிற ஹோல் லாஜிக்மே வந்துட்டு இந்த ப்ராசஸர்ல தான் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இஸ் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நான் வெப் ஆப்ல சொன்னோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து வெப் ஆப்ல நிறையா திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் இட் ஷுட் கம் ஃப்ரம் சம்வேர் இல்லைங்களா. எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அந்த டேட்டாவை. அப்போதான் அந்த டேட்டாவை எடுத்து என்னால் யூஐல காட்ட முடியுமோ. அப்படி இல்லை எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு டேட்டா இருந்தால் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாலாம் எனக்கு எங்கே டெஸ்டினேஷனாக ஸ்டோர் ஆயிருக்கும்னா என்னோட ஸ்டோரேஜ். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 3 காம்பனன்ட்ஸ் ஹெவிலி நீடட் ஆக்சுவலி. ஃப்ரண்ட் எண்ட், ப்ராசஸர் அண்ட் தென் ஸ்டோரேஜ். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். பட் மேஜராக இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும்னா அதோட யூஐ எப்படி இருக்கணும், அந்த யூஐல என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்பரான டேட்டாவை வச்சு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்கிறது நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நல்லா ப்ராசஸ் பண்ண டேட்டாவையோ இல்லை ப்ராசஸ் பண்ண போகிற டேட்டாவையோ நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டோரேஜில் வந்துட்டு நீங்க திங்க் பண்ண வேண்டிய ஒரு காம்பனன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட். அகைன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வெப் அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்துட்டு எப்படி இருக்கலாம்னா ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்.in, அமேசான்.in இருக்கலாம், இல்லை ஸ்விக்கி.com இருக்கலாம். இட் குட் பி எனி வெப் அப்ளிகேஷன். அதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட். ஆர் இட் குட் பி அகைன் அ மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் போய் தான் புக் பண்ணணும்னு கிடையாது. தே டூ ஹாவ் டெடிகேட்டட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ உங்களோட மொபைல் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அண்ட் தென் ஃபார்ம்ஸ். நீங்கள் இப்போ இந்த செஷனுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தில்லை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் அமைச்சிருப்பாரு, கூகுள் ஃபார்ம் அமைச்சிருப்பாரு. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் இன்டராக்ட் பண்ணி ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் தான். ஸோ இது வந்துட்டு எதுக்காக நான் இந்த ஃபார்ம்ஸுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா உங்கள் அப்ளிகேஷன் என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன், இல்லை வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை தான் நான் பில்ட் பண்ண போகிறேன்னு கிடையாது. இட் குட் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் அ கூகுள் ஃபார்ம். ஸோ நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட் எல்லாமே இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க, அது எவ்வளோ கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ்னு அது எண்ட் ஆஃப் த டே அந்த கூகுள் ஃபார்ம்ஸே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ யா, ஸோ an UA could be as complex as a web application or mobile application, or also it could be as simple as just filling out a Google Forms. அண்ட் தென் ப்ராசஸருக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இட் குட் பி எனிதிங். ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களோட சிபியூஸ்.
நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சிபியூஸ் ஆக்சுவலி ஆர் ஒரு மொபைல்ஸில் யூஸ் பண்ணுற சிபியூஸ் ப்ராசஸர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ப்ராசஸர் ஆர் கம்ப்யூட் யூனிட்ஸ்குள்ளே தான் வரும். இப்போ உங்கள் மொபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் அப் அ கால்குலேட்டருக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு யூஐ இருக்கும். நீங்கள் போடுற 2+2=4 அப்படிங்கிறது ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக் எண்ட்ல சில லாஜிக் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2+2=4 தான் எனக்கு கொடுக்கணும் வரணும் அப்படின்னு ஒரு லாஜிக் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லாஜிக் எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ உங்களோட ப்ராசஸர்ல இருக்கும், இல்லைன்னா கம்ப்யூட் யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும். அண்ட் ஓல்டர் டேஸ்ல கிளவுடுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா we used to live with servers. சர்வர் தான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஐடினாலே வந்துட்டு சர்வர் தான் வந்துட்டு ஒரு இன்எவிக்டபிளான ஒரு ரிசோர்ஸாக இருந்துச்சு. ஸோ சர்வர்ஸ்ல தான் ஆக்சுவலாக பழைய காலத்துலலாம் உங்களோட லாஜிக் எல்லாம் பில்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ அட்வான்ஸ்மெண்ட் வந்து தேர் இஸ் கிளவுட். ஸோ உங்கள் க்ளவுட்லேயே வந்துட்டு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி இந்த ப்ராசஸிங் லாஜிக் எல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ளவுட்லேயே டிப்ளாய் பண்ணி வச்சுக்கலாம். ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் யூ டோன்ட் ஹேவ் டு மெயின்டைன் தி சிபியூஸ் அண்ட் சர்வர்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக க்ளவுட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். And then the third component is storage. So storage வந்துட்டு again என்னவா இருக்கலாம்னா it could be any SQL databases. இது வந்துட்டு just MySQL தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. It could be any SQL databases or any storage. இது cloudல இருக்கலாம், on premise-ல இருக்கலாம். Any type of storages you could use for your application. And it's not just cloud services or it's not just a typical SQL databases. நீங்க வந்துட்டு ஃபைல்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா, உங்க கம்ப்யூட்டர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் C drive, D drive, you create a lot of folders, you store photos, videos, documents and everything, right? So again அந்த விஷயமே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரைசேஷன் கூட தான் வரும். அந்த ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் தான். அண்ட் உங்களோட ஆக்சுவல் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் தான் வந்துட்டு சில டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் கேம் எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா யூ வுட் ஆக்சுவலி இன்ஸ்டால் தட் கேமிங் சாஃப்ட்வேர் ஒரு அந்த கேமை வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் இல்லை மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா இட் கெட்ஸ் இன் டு யுவர் ஹார்ட் டிஸ்க் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். இப்போ நாங்கள் ஓகே வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட், வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் வாட் அ ப்ராசஸர் இஸ், வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் வாட் ஸ்டோரேஜ் இஸ். பட் நான் இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் இல்லை ஃப்ரண்ட் எண்டில் நான் சில இன்புட்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, அந்த இன்புட் எனக்கு இங்கேருந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போயிட்டு எனக்கு இது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் தென் டேட்டா இங்க ஸ்டோரேஜ்ல எனக்கு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கணும் இல்லைங்களா. கிளியர் கட்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிண்டர் எடுத்துக்கோங்களேன். லெட்ஸ் சே யூ ஹேவ் அ பிடிஎஃப் டாக்குமெண்டேஷன், அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் பண்ணணும் இப்போ. ஸோ சிம்பிளா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரண்ட் எண்ட்ல அதாவது உங்க லேப்டாப்ல போயிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் வியூ பண்ணி பார்த்துருவீங்க. அண்ட் தென் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா யூ பிரிண்டோட ஒரு ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகும். அதுல எனக்கு எந்த பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க நடத்தணும், அந்த ஆக்டிவிட்டி நடத்துறதுக்கான இன்புட்ஸை நீங்க தரீங்க. தட் இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ எந்த பிரிண்டருக்கு நான் அனுப்பணும், கலர் வேணுமா, எவ்வளோ பேஜஸ் வேணும், எவ்வளோ காப்பீஸ் வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸில் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஆக்சுவல் லேப்டாப்ல இருக்கிறது உங்களோட பிரிண்டருக்கு போகணும் இல்லையா. ஸோ டேட்டா வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து உங்களோட ப்ராசஸருக்கு மூவ் ஆகுது. அண்ட் தென் இங்க ப்ராசஸருக்கு மூவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த ஃபைல் வந்துட்டு ஆக்சுவலாக எங்க இருக்கும், உங்க லேப்டாப்ல இருக்கா. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களோட ஸ்டோரேஜ். அது வந்து எங்க இருக்கும்னா உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ ஹோல் கான்செப்ட் என்ன, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்குற இன்புட் வந்துட்டு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஒரு டேட்டா வந்துட்டு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு டிராவல் ஆகுது. ஸோ இது எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனோட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு இன்புட்டை வாங்கிடலாம், பட் இன்புட்டை நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு அனுப்பியே ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு ஏபிஐஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஏபிஐ அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ ஏபிஐயோட ஒன் அண்ட் ஒன்லி ஒர்க் என்ன அப்படின்னா இட் வில் அலோவ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஒரு டேட்டா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மாற்றணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஏபிஐ வச்சு ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்.
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்க ஃபோன் ஒரு லேப்டாப்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க சார்ஜ் பண்றீங்கல்ல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பவர் சாக்கெட் இருக்கும் உங்க வீட்டில் ஒரு ஒர்க் பிளேஸ் வேர் எவர் யூ ஆர் யூ ஹாவ் அ பவர் சாக்கெட் ஆக்சுவலி. அதாவது உங்களுக்கு அந்த சுவிட்ச் இருக்கும்ல, அதை பவர் சாக்கெட்னு சொல்றேன். ஸோ அந்த பவர் சாக்கெட் உங்களுக்கு இருக்கு. தென் யுவர் ஆக்சுவல் மொபைல் வந்துட்டு உங்க கையில இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பவரை வந்துட்டு இல்ல கரண்ட்டை வந்துட்டு நான் சாக்கெட்ல இருந்து என்னோட மொபைல் பேட்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஹவு டு யூ ட்ரான்ஸ்ஃபர் இட்? யூ யூஸ் அ ஸ்பெஷல் டிவைஸ் கால்ட் அஸ் அ சார்ஜர். கரெக்ட்டுங்களா? அந்த சார்ஜர் தான் வந்துட்டு கிளவுட்லயோ இல்லை எனி அப்ளிகேஷன் தட் யூ பில்ட் ஒரு டேட்டாவை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மாத்துற ஒரு விஷயம் தான் ஏபிஐ. ஓகேங்களா? அண்ட் ஏபிஐ இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ். நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, கிளவுட்ல என்ன ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஏபிஐங்கிற கான்செப்ட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் யூ. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏபிஐ. ஏன்னா கிளவுட்ல வந்துட்டு கிளவுட் ஒர்க் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் சுற்றி தான் வந்துட்டு கிளவுடே வந்துட்டு இயங்கும். ஸோ ஏபிஐ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐம் கீப்பிங் இட் வெரி சிம்பிள் நவ், பட் உங்களுக்கு லேட்டர் பாயிண்ட் டைம் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் Q&A செஷன் அப்போ. அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ டூ யோர் ஓன் ரிசர்ச் டு ஹேவ் சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் இட். ரைட். ஸோ ஏபிஐனா என்னென்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா, when you go to a restaurant, what you do is you get a menu card actually. ஸோ அந்த மெனு கார்டு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஏன்னா அந்த மெனு கார்டில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹோல் டேட்டா பாயிண்ட்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் மெனு கார்டில் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு யூசராக, நீங்கள் டைரெக்டாக போய் செஃப்புக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா? எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே அந்த ஒரு மெக்கானிசம் கிடையாது. நடுவில் வெயிட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த வெயிட்டர் தான் வந்துட்டு நம்மளோட ப்ராசஸிங் யூனிட். அந்த மெனு கார்டு தான் வந்துட்டு நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். நம்மளோட செஃப்புமே அகைன் ப்ராசஸராக தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் செஃப்புக்கு ஒரு டைரெக்டாக ஒரு டேட்டா அனுப்பணும்னா நீங்கள் ஹோட்டல் டேபிள்லேருந்து எந்திரிச்சு போய் ஒரு கிச்சனில் போய் நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் இன்ஸ்டட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு யூசராக நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு வெயிட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அந்த ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப்புக்கு போய் டைரக்டா எந்த ஒரு ஆர்டருமே பிளேஸ் பண்ண மாட்டாங்க. நடுவில் வெயிட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்துருவீங்க. ஸோ வெயிட்டர் ரிசீவ்ஸ் ஆர்டர் ஃப்ரம் அ கஸ்டமர் அண்ட் சென்ஸ் டு த செஃப். ஸோ இதில் இந்த வெயிட்டர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் ஏபிஐ மாதிரி. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, நீங்க தான் வந்துட்டு பாயிண்ட் ஏ, செஃப்ங்கிறவர் தான் பாயிண்ட் பி. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் வந்துட்டு ஒரு வெயிட்டர். ஸோ அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் ஏபிஐ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ், பட் மோர் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பார்க்கணும் அப்படின்னா, API is a mechanism that enables two software components to communicate with each other using a set of definitions and protocols. ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன மீனிங், என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஏபிஐங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஓன்லி அ மெக்கானிசம் தட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா. It can also help you to use a set of definitions and protocols. அதாவது நீங்க சில கைட்லைன்ஸஸ் வச்சு எனக்கு இந்த டேட்டா தான் வரணும், இவ்வளோ வேகத்தில் ப்ராசஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுமே வந்துட்டு உங்களால் ஏபிஐ வச்சு டிஃபைன் பண்ண முடியும். அகைன் இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நோ ஒன் கேன் என்டர் இன் டு த கிச்சன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா செஃப்ங்கிறவர் கிச்சனுக்குள்ளே இருப்பார், எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ணிட முடியாது இல்லையா? ஒன்லி வெயிட்டர்ஸ் அண்ட் அஃபீஷியல் பர்சன்ஸ் மட்டும் தான் ஒரு கிச்சனுக்குள்ளே என்டரே ஆக முடியும், செஃப் கிட்ட போய் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில ஒரு ரூல்ஸும் செட் பண்ணிட்டு எந்த டேட்டா எனக்கு வரணும், அந்த டேட்டா எப்படி வரணும். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்கன்னா அது செஃப்புக்கு போய் சேரவே சேராது. ஏன்னா இந்த இடத்துல அந்த வெயிட்டரே வந்துட்டு அதை டெர்மினேட் பண்ணி அமைச்சிருவாரு, சேயிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்னு ஒரு விஷயத்தை டெர்மினேட் பண்ணி அமைச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏபிஐ வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய டேட்டாவை ஒரு செட் ஆஃப் டெஃபனிஷன்ஸ் போட்டு பிரின்சிபல்ஸ் எல்லாம் எழுதி ஒரு செக்யூர்டான வேல, செக்யூர் டேட்டா மட்டும்தான் எனக்கு ப்ராசஸ் ஆகணும்னு உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். Now, சரியா. ஸோ அந்த இதே வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட 3 காம்பனன்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஒரு யூசர் வந்துட்டு இதில் எப்படி ஏபிஐ ஒர்க் ஆகுது, ஒரு டிப்பிக்கலாக ஒரு இது வந்துட்டு இந்த சினாரி என்னன்னா, ட்ரெடிஷ்னலி ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, காலங்காலமும் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகிட்டு வருதுங்கிற ஒரு சினாரியோ தான் இது. உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து உங்களோட
இன்புட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு ப்ராசஸருக்கு அனுப்புவீங்க. ஸோ ப்ராசஸர் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்துட்டு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் இல்லை எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறக்கே இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த ப்ராசஸர் வந்துட்டு அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோரேஜ்லேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணி ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டா திரும்ப ப்ராசஸருக்கு வரும். அண்ட் தென் நீங்கள் எல்லாமே புக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஷூ அனுப்புறீங்க. அந்த ஷூ வேர் ஹவுஸில் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் பார்த்தீங்களா, மெசேஜ். அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துட்டு திரும்ப இந்த ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிட்டே இருக்கு அப்படி. ஸோ இந்த டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அங்கதான் நம்ம ஏபிஐ வரும். ஸோ இந்த ஆரோஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஆரோஸ் தான் வந்துட்டு ஆக்சுவல் ஏபிஐஸ். Right? Say again, imagine this as an mobile charger. So connection between your phone socket and your actual mobile device. அதுதான் வந்துட்டு ஏபிஐ. ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த எக்ஸாம்பிள் இந்த பவர் சாக்கெட் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சார்ஜர் இருக்குன்னா அதை வந்துட்டு நீங்க எந்த மொபைலுக்குள்ள கனெக்ட் பண்றீங்களோ அந்த மொபைல் மட்டும் தான் சார்ஜ் ஆக போகுது. உங்க வீட்டில் 10 ஃபோன்ஸ் இருந்தாலும் 10 ஃபோனுமே சார்ஜ் ஆகாது. அதே மாதிரி ஒரு ஏபிஐயை எந்த சோர்ஸ்ல இருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு நான் டேட்டாவை அனுப்பணும்னு பாயிண்ட் பண்றீங்களோ அந்த டெஸ்டினேஷனுக்கு மட்டும்தான் டேட்டா போய் சேரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் சினாரியோ, ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகணும். இப்போ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பவர் ஆப்ஸ் பற்றி நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ பவர் ஆப்ஸ் இஸ் அ மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி ஆர் மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ஒரு விஷயம். அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் எண்டோ பில்ட் பண்ணிக்க முடியும். உங்களால் இந்த ப்ராசஸிங் இந்த பிஸ்னஸ் லாஜிக்கும் ஆக்சுவலாக பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்டோரேஜ் வேணும்னா ஐ திங்க் வி ஹாவ் பவர் பிஐஸ் அண்ட் அதர் திங்ஸ் வேர் யூ கேன் யூஸ் டு பாப்புலேட் த ஸ்டோரேஜ் கைண்ட் ஆஃப் அ திங் ஆஸ் வெல். ஓகே. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் டூலிங் செட் விச் இஸ் அலோவிங் யூ டு கிரியேட் வெரி கோட்லெஸ் அப்ரோச். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்காங்க. பவர் பிஐங்கிறது இருக்கு. ஸோ பவர் பிஐனா என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் எக்ஸல் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, உங்கள் எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு ஹெவி அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான இன்சைட்டாக மாற்றணும். அதாவது ஒரு டேட்டா, ஒரு ரா டேட்டா இருக்கு. அந்த ரா டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா மாற்றணும் அப்படின்னா நீங்க பவர் பிஐ வந்துட்டு ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவர் ஆப்ஸ். ஸோ இங்கேயே போட்டிருக்கேன். இந்த பவர் ஆப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா உங்களோட ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்விக்கி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் யூஸ் பவர் ஆப்ஸ் அண்ட் பில்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் அகெயின் இந்த பவர் ஆப் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் யூ டோன்ட் நீட் டு ஹாவ் அண்ட் கோடிங் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு உங்கள் யுஐ எப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜினேஷன் இருந்தால் போதும். ஸோ இட்ஸ் ஆல் ட்ராக் அண்ட் ட்ராப் ஒன்லி. அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு ஒரு வெப்சைட்டே வந்துட்டு உருவாக்கிக்க முடியும். அண்ட் தென் பவர் ஆட்டோமேட்டுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேஷன், ஒரு ஒரு ஆட்டோமேஷன் டூல் இது. ஸோ இப்போ இங்கே யூஐல வந்துட்டு நீங்கள் நிறைய பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த யூஐல கிளிக் பண்ணால் சில விஷயங்கள் பேக் எண்ட்ல நடக்கணும்ல, அந்த பேக் எண்ட் லாஜிக் எங்கே பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பவர் ஆட்டோமேட்ல பில்ட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ ரொம்ப பாப்புலரான மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம்ஸில் 3 விஷயம் எது முக்கியம் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள். ஸோ பவர் பிஐ இஸ் லைக் வெரி கோயிங் வெரி வைரல் நவ டேஸ். ஸோ உங்களுக்கு பவர் பிஐல ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் இஸ் அகைன் ஃப்ரீ கோர்ஸ். பட் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் பத்தலை அப்படின்னா மைக்ரோசாஃப்டே வந்துட்டு பெய்ட் கோர்சஸ் இருக்கு, சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அன் பவர் பிஐ எக்ஸ்பர்ட், now is a time to be an Power BI expert. ஏன்னா there are lot of opportunities. உங்களுக்கே தெரியும் ஏஐ உள்ள வருது, டேட்டா சயின்டிஸ்ட் உள்ள வராங்க. ஸோ எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிறது குப்பை மாதிரி வந்துட்டு நிறைய டேட்டா சேமிச்சு வச்சிருக்காங்க. அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இன்சைட்டாக கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு ஆட்கள் இல்லை, டெக்னாலஜி இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி நவ் வி ஹாவ் பவர் பிஐ அண்ட் இந்த பவர் பிஐ எக்ஸ்பர்ட்ஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் இந்த பவர் பிஐ கற்றுக்கணும்னா யூ ஹாவ் அ வெரி குட் ஸ்கோப். அண்ட் இதை கற்றுக்கணும்னா நீங்கள் ரொம்ப எங்கேயும் போய் அலையெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயே போயிட்டு பவர் பிஐ கோர்சஸ்ன்னு அடிச்சிங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு லேர்னிங் பாத்தோட வந்துட்டு உங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிற ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு மைக்ரோசாஃப்டே டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்.
அண்ட் தென் நீங்கள் பவர் பிஐ லேர்ன் பண்ணும்போதே அடிஷ்னலாக வந்துட்டு பவர் ஆப்ஸும் பவர் ஆட்டோமேட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்ட்டாகவே நீங்கள் மாறிடலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்ட் இஸ் அ ரோல் அகெயின் தர் அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்ட்ஸ்னே வந்துட்டு சொல்லுவாங்க நிறைய பேர்த்த. அந்த மாதிரி ஒரு இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி பி அன் பவர் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்ட். ஸோ ஓகே, இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டேன். இதுக்கு அட்வான்ஸ்டாக நமக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு க்ளவுட் சர்வீசஸ் தான். ஓகே, நீங்கள் ஆன் ப்ரெமிஸில் எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே வந்துட்டு க்ளவுடில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு பவர் பிளாட்ஃபார்மை விட அட்வான்ஸ்டு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இருக்குது. தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். ஸோ அஷ்யூருங்கிறது உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர், வெரி பாப்புலர் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அகைன். உங்களுக்கு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க, ஜிசிபி இருக்காங்க. பட் இதில் மோஸ்ட் யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் தான். ஏடபிள்யூஎஸ் இஸ் லைக் ஹெவிலி யூஸ்ட் அரவுண்ட் த குளோப். பட் அதில் அஷ்யூர் ஏன் வந்துட்டு டிஃபர் ஆகுது அப்படின்னா அஷ்யூர் இஸ் லைக் வெரி செக்யூர்ட் அண்ட் வெரி ட்ரஸ்டபிள். ஏன்னா எங்கேருந்து வருது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு பிக் பிராண்ட்லேருந்து வருது. ஐ திங்க் 90s வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் நம்மளாம் கேட்டு வளர்ந்துருப்போம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் கிட்டேருந்து வரனால ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஏடபிள்யூஎஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. எவ்ரி பிக் கம்பெனிஸ் would ப்ரிஃபர் மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பவர் ஆப்ஸில் சில விஷயங்கள் சொன்னேன். உங்களால் வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க முடியும், அந்த வெப்சைட் வேலை செய்யறதுக்கான ஒரு லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும்லாம் சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி அஷ்யூரமே வந்துட்டு ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதாம உங்களால் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ற மாதிரி சில சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஆப்ஸ், டேட்டா ஃபேக்ட்ரிஸ், ஃபங்க்ஷன் ஆப்ஸ் அண்ட் ஏபிஎம், இதெல்லாம் தான் சில விஷயங்கள். இதில் லாஜிக் ஆப் வந்துட்டு அகைன் வெரி பாப்புலர்லி யூஸ்ட் அக்ராஸ் மெனி ஆர்கனைசேஷன். லாஜிக் ஆப் தான் வந்துட்டு ஒரு நோ கோட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஹெவிலி யூஸ் டு லோ கோட் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா அது வந்துட்டு லாஜிக் ஆப். எல்லாமே சிமிலர் ட்ராக் அண்ட் ட்ராப் கைண்ட் ஆஃப் மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகும். நமக்கு ஒரு ஈஸியாக ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி என்னால் கொடுத்துட முடியும் லாஜிக் ஆப் வச்சு. அண்ட் தென் டேட்டா ஃபேக்ட்ரி. ஸோ அகைன் லாஜிக் ஆப்புக்கும் டேட்டா ஃபேக்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டேட்டா வந்துட்டு ரொம்ப கம்மியான டேட்டா, அதாவது எனக்கு வந்துட்டு ஜிபிஸ் அண்ட் டிபிஸ் ஆஃப் டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளான ஒரு ரெக்வஸ்ட்டை நீட்டாக ப்ராசஸ் பண்ணி ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் லாஜிக் ஆப் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஹெவியான டேட்டாவை வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு நீங்கள் டேட்டா ஃபேக்ட்ரியை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேட்டா பேஸை வந்துட்டு மைக்ரேட் பண்ணுறீங்க. இப்போ ஆன் ப்ரெமிஸில் நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க. அந்த ஆன் ப்ரெமிஸ் டேட்டா பேஸை நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும்னா என்னால் வந்துட்டு லாஜிக் ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட டேட்டா பேஸ்க்குள்ளே ஜிபிஸ் அண்ட் ஜிபிஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த எல்லா டேட்டாவையும் செக்யூர்டாக நான் எடுத்துகிட்டு வந்து க்ளவுடில் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா லாஜிக் ஆப்ஸ் வேலைக்கு ஆக மாட்டேப்படி. ஏன்னா அஸ் ஐ செட், லாஜிக் ஆப் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு இல்லை ஒரு ஸ்மாலர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவான். பட் எனக்கு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நான் வந்துட்டு மைக்ரேட் பண்ண போகிறேன் இல்லை ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ வித் டேட்டா ஃபேக்ட்ரி. ஸோ டேட்டா ஃபேக்டரியுமே வந்துட்டு ரொம்ப எமர்ஜிங்கான ஒரு டெக்னாலஜி. டேட்டா ஃபேக்டரி, டேட்டா லேக்ஸ், ஸ்னோ ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த டேட்டா ப்ராசஸிங் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அஷோர் சர்வீசஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ். நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு டேட்டா ஃபேக்ட்ரிஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் டேட்டா ஃபேக்ட்ரிஸ் இஸ் பிட் காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி. லாஜிக் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது டேட்டா ஃபேக்ட்ரிஸோட நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் பிட் காம்ப்ளெக்ஸ். பட் இஃப் யூ நோ த பல்ஸ், அந்த டேட்டா ஃபேக்ட்ரி வந்துட்டு எப்படி வேலை செய்யுது, என்னென்ன யூஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ரியலி பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் டேட்டா ஃபேக்ட்ரி அண்ட் help many organizations to convert the data or process huge volume of data. அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ ஃபங்க்ஷன் ஆப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ கோடில் வராது. இட்ஸ் அ வெரி லோ கோட், சாரி, இட்ஸ் அன் லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபங்க்ஷன் ஆப்னா என்னன்னா நீங்கள் ஒரு ஒரு கோடு வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு கோடிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் எழுதிட்டேன், க்ளவுடில் போய் இப்போ நான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் வேர் ஃபங்க்ஷன் ஆப் கம்ஸ் இன். நீங்கள் எழுதியிருக்க ஒரு கோடை ஒரு க்ளவுடில் டிப்ளாய் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஃபங்க்ஷன் ஆப். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இன் அஷ்யூர்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐஎம். இப்போ இந்த மூணு விஷயங்கள் பற்றி கொஞ்சம்
ஒரு ஒரு ரஃபா பார்த்தோம் இல்லைங்களா, லாஜிக் ஆப்னா என்ன பண்ணும், ஒரு கோடே எழுதாம டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு லாஜிக் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதே ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணணும்னா அந்த லாஜிக்கை வந்து டேட்டா ஃபேக்ட்ரி வச்சு பில்ட் பண்ண முடியும். அண்ட் இதே வந்துட்டு நான் வந்துட்டு எந்த ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் மெக்கானிசமும் இல்லை, எனக்கு வந்து கோடிங் எழுதி, அதாவது கொஞ்சமாக கோடிங் தெரியும், அந்த கொஞ்சம் கோடிங்கை வச்சு நான் ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ இது எல்லாத்தையுமே செக்யூர்ட் ஆக்கணும் பார்த்தீங்களா. ஏன்னா ஆஹ் இது எல்லாமே என்ன பண்ணுது, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. அப்போ அந்த டேட்டாவை வந்துட்டு மோஸ்ட் செக்யூர்டா நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும், இல்லை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் அனுப்பும்போது செக்யூர்டா அனுப்பணும் அப்படின்னா அங்கே தான் ஏபிஐஎம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏபிஐஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இது வந்து ஏபிஐ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஏபிஐனா அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்ஃபேஸ். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி. ஒரு ஏபிஐயை மேனேஜ் பண்ற ஒரு சர்வீசஸ் தான் ஏபிஐஎம். ஒரு டேட்டாவை செக்யூர்டா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மாற்றணும் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஏபிஐஎம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லைக் இன்ட்ரடக்ஷன் டு அஷ்யூர் லாஜிக் ஆப்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஆர் ஆக்சுவல் ஒர்க் வந்துட்டு எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லாஜிக் ஆப்பில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அஷ்யூர் லாஜிக் ஆப்ஸ் இஸ் ஆக்சுவலி அண்ட் இன்டெகிரேஷன் சர்வீசஸ். ஸோ அந்த இன்டெகிரேஷன் சர்வீசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் அலோஸ் யூசர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் டு பில்ட் பிஸ்னஸ் லாஜிக். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட லாஜிக் என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், உங்களோட லாஜிக் ஆப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் சிம்பிளாக அந்த லாஜிக் ஆப் வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அகைன் யூ ஜஸ்ட் நீட் த எபிலிட்டி டு திங்க் லாஜிக்கலி. உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் மைண்ட் செட் இருந்தால் மட்டும் போதும், கோடிங் நாலேஜ் பெருசாக தேவைப்படாது. ஸோ இந்த லாஜிக் ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ட்ரிகர் பேஸ்ட் மெக்கானிசம். அதாவது யாரோச்சும் போய் இந்த லாஜிக் ஆப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த லாஜிக் ஆப் வந்துட்டு ஒரு விஷயத்த செய்யும். ஸோ தட் இஸ் வாட் யுவர் பிஸ்னஸ் லாஜிக் இஸ். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ் ஆன் ட்ரிகர் பேஸ்ட் மெக்கானிசம். ட்ரிகர்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு தொடக்க புள்ளி. ஒரு லாஜிக் ஆப்புக்கு வந்துட்டு ஒரு தொடக்க புள்ளியோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ட்ரிகர் இல்லை ஒரு ஸ்டார்டிங் புஷ் நீங்கள் கொடுக்கணும். அந்த புஷ் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் டேட்டா வந்துட்டு இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். And others services are like easy to reuse and test. ஒரு லாஜிக் ஆப்போட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னலாக நிறைய பேர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை பில்ட் பண்ணி அவங்களே டெஸ்ட் பண்ணி தென் QA டீமுக்கு புஷ் பண்ணுவாங்க. பட் லாஜிக் ஆப் வந்துட்டு அஷோர் ஒரு இந்த இந்த ஒரு லாஜிக் ஆப்ங்கிற ஒரு சர்வீஸ் அஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இட் ஷுட் பி வெரி ஈஸி டு ரீயூஸ் அண்ட் டெஸ்ட். ஒரு ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணிட்டான், அந்த டெவலப்பரே உட்காந்து இதை ஈஸியாக டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் அதுக்கான எல்லா பாசிபிள் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு அஷோரே வந்துட்டு கொடுத்துட்டான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு டெஸ்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரீயூஸ், நான் வந்துட்டு ஒரு லாஜிக்கை போட்டு நான் என்னோட லாஜிக் போட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டேன். பட் இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு, எனக்கு இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் போதுன்னா ஈஸியாக உங்களால் க்ளோன் பண்ணி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் ரீயூசபிலிட்டி. எனக்கு திரும்ப உட்காந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும், பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ரீயூஸ் லாஜிக் ஆப்ஸ். அண்ட் தென் நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். எனக்கு வந்துட்டு டேட்டாவை எங்கேருந்து நான் எடுக்கிறேன், எங்கே டேட்டாவை கொடுக்குறேன், நடுவில் என்ன ப்ராசஸிங் பண்ணணுங்கிற ஐடியல் மைண்ட் செட் இருந்தால் போதும், யூ கேன் ஈஸிலி கிரியேட் லாஜிக் ஆப்ஸ். ஸோ இப்போ லாஜிக் ஆப்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக்கை பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன், ஈஸி ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் ரியல் டைமில் இது எப்படி பில்ட் பண்ணலாம், இல்லை எங்கே இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் பிஃபோர் கோயிங் ஆன் டு தட் எக்ஸாம்பிள், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ லாஜிக் ஆப் ஒர்க்ஸ். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி லாஜிக் ஆப் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஆன் ட்ரிகர் பேஸ்ட் மெக்கானிசம். ஸோ ஒரு லாஜிக் ஆப்னா இட்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளோ சார்ட், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ளோ டயக்ராம் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ட்ரிகர் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்ல ஒன்று டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அங்கேருந்து கன்சிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கணும், நடுவில் வந்துட்டு வேலிடேட் பண்ணணும்னா டேட்டாவை வேலிடேட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தி எண்ட் ஆஃப் த டே ப்ராசஸ். ஸோ லாஜிக் ஆப் ஆல்வேஸ் ஆஸ் அ ட்ரிகர். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸில் தான் உங்கள் பிஸ்னஸ் லாஜிக்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. ஆக்ஷன் ஒன்னுனா டேட்டாவை நான் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுதான் ஆக்ஷன் ஒன். சரி பண்ணிட்டேன், அதை வந்துட்டு நான் வேலிடேட் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறேன்.
அண்ட் தென் அகைன் ஆக்ஷன் டூல நான் என்ன பண்ணணும், அண்ட் தென் ஐம் எண்டிங் மை பிஸ்னஸ் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஒரு லாஜிக் நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியும் முற்றுப்புள்ளியும் இருக்கணும். அதுக்கு நடுவில் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிஸ்னஸ் லாஜிக். ஸோ இதை ஈஸியாக வந்துட்டு லாஜிக் ஆப் வச்சு நம்மளால வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வாட் ஐ பிக்ட் இஸ் லைக் அகைன் அந்த டிக்கெட்ஸ் பிளாட்ஃபார்ம் booking.com எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் மூவி டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப்பேஜ் இருக்கும். அந்த வெப்பேஜில் போய் தான் நீங்கள் என்னென்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதெல்லாமே பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இது லாஜிக் ஆப்பில் எப்படி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் யூஐக்குள்ளே போயிடுவீங்க. உங்கள் யூஐ தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட். நான் ட்ரிகர்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு யூசர் லாகின் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா லாகின் பண்ணிட்டாங்க யூசர். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டாங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஆக்சுவலி சர்ச் மூவிஸ், வியூ வாட் ஆர் ஆல் மூவிஸ் ஆர் அவைலபிள், அண்ட் வாட் ஆர் ஆல் த தியேட்டர்ஸ் தட் ஆர் அவைலபிள் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் இஃப் இட் இஸ் அ ஃபெயில், அதாவது பாஸ்வேர்ட் நான் தப்பாக போட்டுட்டேன், இல்லை வந்துட்டு நான் கரெக்டாக ஆனால் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னா லாகின் ஃபெயில் ஆயிரும். எனக்கு வந்துட்டு என்னோட ஃப்ளோவே வந்துட்டு டெர்மினேட் ஆயிரும். அந்த யூசர் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விடக்கூடாது இல்லைங்களா, பிகாஸ் இஃப் ஹி ஹாஸ் entered an invalid credential, so it would be terminated actually. ஸோ ஃப்ளோ என்னன்னா, ஒரு யூசர் லாகின் பண்ணுறப்படி அந்த லாகின் பண்ணுறதை நம்ம வேலிடேட் பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லான க்ரெடென்ஷியல்ஸாக இருந்துச்சுன்னா ஹி ஷுட் பி ஏபிள் டு சர்ச் ஆர் வியூ மூவிஸ் அண்ட் தியேட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா லாகின் ஃபெயில்டு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு என் பண்ணிடும். சரி, ஓகே. இப்போ சக்ஸஸ்ஃபுல் லாகின், ஒரு சர்ச் அண்ட் என்னென்ன மூவிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன மூவி வேணும், என்ன தேட்டரில் வேணும், என்ன சீட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் செலக்ட் அ மூவி, நெக்ஸ்ட் த தேட்டர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் எவ்வளோ சீட் வேணும், எந்த இடத்துல வேணுங்கிறத புக் பண்ணுவாங்க. அண்ட் அதை புக் பண்ணோடனே ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு திரும்ப போகும். அது என்ன பண்ணும், அவைலபிலிட்டி வந்துட்டு செக் பண்ணும். இந்த மூவி இந்த தேட்டரில் அண்ட் இந்த சீட்ஸ் எல்லாம் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மட்டும் லாகின் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. தேர் குட் பி மில்லியன்ஸ் ஆஃப் அதர் யூசர்ஸ் ட்ரைங் டு புக் ஃபார் த சேம் மூவி அட் த சேம் சீட். ஸோ யார் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்களோ அவங்களோட ரெக்வஸ்ட் தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா திரும்ப அகைன் அந்த எண்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். அவைலபிளாக இருந்துச்சுன்னா பேமெண்ட், மேக் பேமெண்ட்டுங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படின்னு வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு டிக்கெட்டை வந்துட்டு அனுப்பிச்சுட்றோம். அகைன் இஃப் பேமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப ப்ராசஸ் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் லாஜிக். இந்த சிம்பிள் பிஸ்னஸ் லாஜிக்கை என்டையர்லி கோடே இல்லாமல் பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் பில்ட் பண்ண முடியும் with the help of Azure Logic Apps. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் வந்துட்டு Azure Logic Apps ஆக்சுவலி. ஸோ இந்த என்டையர் ஃப்ளோயுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு லாஜிக் ஆப் வச்சு மட்டும் பில்ட் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக பில்ட் பண்ணலாம்னா, இட்ஸ் ப்ராக்டிக்கலி வெரி ஈஸி டு பில்ட் திஸ் ஃப்ளோஸ் இன் லாஜிக் ஆப் ஆக்சுவலி. ஸோ இதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ளோ மட்டும்தான் நம்ம எடுத்து ஆக்சுவலி இன்னைக்கு டெமோக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாகின் ஃப்ளோ மட்டும் எடுத்து ஒரு யூசர் எப்படி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போகிறாரு, அது எப்படி வேலிடேட் ஆகுது, கோடே இல்லாமல் நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணலாம், அதை தான் வந்துட்டு எனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வினோத், ஐ ஜஸ்ட் ரியலைஸ் லைக் அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. டு யூ வாண்ட் மீ டு அன்மியூட் யூ நவ்? ஸோ ஸ்ரீஹரி, ஆக்சுவலாக எதுக்காக நான் அன்மியூட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க இப்போ இந்த அசூர் லாஜிக் ஆப்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, இது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஆர்பிஏ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். சரிங்களா, அதில் ப்ளூ ப்ரிசம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளூ ப்ரிசம் டூல் யூஸ் பண்ணும் போதே வந்து எங்களுக்கு இந்த லாஜிக் ஆப் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, அது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் வந்து நிறைய அண்டர் ரைட்டிங் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மெயில்ஸ் ட்ரிகர் பண்ணுவாங்க. முக்காவாசி அந்த இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட, அதாவது கிளையண்டோட மெயில் பாக்ஸ்ன்னு இருக்கும், அவ்வளவுதான். குறிப்பிட்ட மெயில் பாக்ஸுக்கு வித் சப்ஜெக்ட் லைனோட இந்த ஒரு மெயில் ரிக்வஸ்ட் வந்ததுன்னா அதுக்கான ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த மெயில்ஸுக்கு வேலிடேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் ஆப்ஸ் ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த, அதாவது எப்படின்னா,
அந்த மெயில்ல வர்றது எல்லாமே சார்ட் பண்ணி ப்ராப்பரா அந்தந்த ஒர்க் பின்னுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த லாஜிக் ஆப் யூஸ் ஆகும். ம். அந்த ஒர்க் பின்னுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிசம் அங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். என்னென்ன ஓகே. கோடுங்களை வந்து என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ஷேரிங்காக தான் நான் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே பர்ஃபெக்ட் வினோத். யா, ஸோ சொன்ன மாதிரி இப்போ உங்களோட எண்ட் டு எண்ட் இன்டகிரேஷனுமே வந்துட்டு நீங்கள் லாஜிக் ஆப்பில் தான் பில்ட் பண்ணுமான்னு கேட்டாலும் கிடையாது. வினோத் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு என்டையர் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இருக்கு. அந்த ஃப்ளோவில் ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை மட்டும் நான் லாஜிக் ஆப் வச்சு பில்ட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு டேட்டா சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்துட்டு மெயில் பாக்ஸ் சொன்னார் இல்லைங்களா? ஒரு மெயில் வரும், அந்த மெயில் எடுத்து சப்ஜெக்ட் லைனை படித்து பார்த்து இந்த மெயிலை திரும்ப யாருக்கெல்லாம் அனுப்பணுங்கிற ஒரு சார்ட் ஆஃப் ஒர்க். அது சிமிலராக அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரிங் அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராசஸை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போய் டெவலப்பர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி நிற்க தேவையில்லை. ஏன்னா டெவலப்பர்ஸ் அகைன் யூ ஹாவ் டு பில்ட் தம் இன் ஹார்ஸ் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்துட்டு இதை பில்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் இதில் ஈஸியான வேலை. ஸோ நான் டெவலப்பர்ஸே பண்ணிக்கலாங்கிற மாதிரி லாஜிக் ஆப் யூஸ் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸில். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்துட்டு யூ கேன் பில்ட் வித் லாஜிக் ஆப்ஸ். அண்ட் தேங்க்ஸ் வினோத் ஃபார் ஷேரிங் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி லைக் போகும்போது உங்களுக்கு ஒரு ரியல் டைம் யூஸ் கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஷூட் அவுட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் வந்துட்டோம், ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன் லைக் உங்களுக்கு இந்த பிபிடி வச்சு சொன்னதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆர் ஃபவுண்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புரியணுங்கிறதுக்காக தான் ஐ டுக் லைக் 30 minutes டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கான்செப்ட். ஸோ இப்போ கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ ரியல் டைமாக எப்படி வந்துட்டு ஒரு லாஜிக் ஆப் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோன்னே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, நான் இப்போ வந்துட்டு அஷ்யூர் போர்ட்டல் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் லைக் அஷ்யூர் போர்ட்டல். ஸோ இந்த அஷ்யூர் போர்ட்டலில் நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா சர்வீசஸ். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஏபிஐ மேனேஜ்மெண்ட், ஏபிஐஎம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இருக்குது, டேட்டா பேசஸ் இருக்குது, லாட் ஆஃப் அதர் திங்ஸ், ஃபங்க்ஷன் ஆப்ஸ், லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அது. பட் இன்னைக்கு இதெல்லாம் என்ன, அஷ்யூருங்கிறது ரொம்ப ஒரு கடல் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் போய் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 1 hour செஷனோ இல்லை 1 week செஷனோ கன்ஃபார்மாக பத்த போகிறதில்ல. ஒரு வருஷமே தேவைப்படும் நமக்கு அஷ்யூர் எண்ட் டு எண்ட் கற்றுக்கணும்னா. பட் அகைன் கற்றுக்கவே முடியாதுன்னு கிடையாது, கற்றுக்கலாம். தேர் ஷுட் பி ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் அ மந்த் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் அஷ்யூர். அண்ட் தென் 2 or 3 months நீங்கள் ஒர்க் பண்ண 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 யூ வில் பிகம் அன் அஷ்யூர் எக்ஸ்பர்ட் எவென்ச்சுவலி. So let's ignore rest of the things and let's focus just on the logic app itself. So நான் வந்துட்டு ஒரு அஷ்யூர் லாஜிக் ஆப் வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். நேற்று செஷனில் மேபி பவர் ஆட்டோமேட் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ஒரு பவர் ஆட்டோமேட்டை பில்ட் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாஜிக் ஆப் வந்துட்டு ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அஷ்யூரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூருக்கு வந்துட்டு குளோபலி நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. உங்களோட ஆஃபீஸ் எங்கே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் எங்கே நடக்குது, எந்த ரீஜனில் நடக்குதோ அந்த ரீஜனில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டேட்டா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த சர்வீஸை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லைங்களா எல்லாத்துக்கும். எல்லாமே வந்துட்டு ஒரு சர்வரில் தான் எண்ட் ஆஃப் த டே போய் ஸ்டோர் ஆக போகுது. பட் க்ளவுடுக்கும் டிப்பிக்கல் ஆன் ப்ரெமிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ஆன் ப்ரெமிஸான ஒரு சிஸ்டமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரூம் போட்டு சர்வருக்குன்னு அலோகேட் பண்ணி நீங்கள் பவர் கொடுத்து சர்வரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். பட் க்ளவுடுனா என்னன்னா ஸ்டில் உங்களுக்கு ஒரு சர்வர்ஸ் எல்லாம் தேவை. பட் அந்த சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் வேற ஒரு கம்பெனி உங்களுக்காக மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது தான் க்ளவுடு. ஓகேங்களா, வெரி சிம்பிள் க்ளவுடுங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த க்ளவுட் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இருக்க சர்வரை யூஸ் பண்ணணுங்கிறது தான் ரீஜன். ஸோ லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஷ்யூர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி இந்தியன் கஸ்டமர்ஸ். இதுக்கும் அகெயின் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசானில் நிறைய அமேசான்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் Amazon.in மட்டும்தான். பட் அதே மாதிரி Amazon.us இருக்கு, மீனிங் யூஎஸ்ஏக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமேசான் போர்ட்டல் இருக்கு, அதுதான் Amazon.us. அண்ட் தென் கேனடாக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான Amazon.ca ஒன்று இருக்கு.
அண்ட் ஒரு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அமேசான் அந்தந்த ஊருக்குன்னு தனியான ஒரு யூஆர்எல்லே வச்சிருக்கான். ஸோ நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து லாகின் பண்ணுறேன் அப்படின்னா Amazon.in போகுது. ஏன் நான் வந்துட்டு Amazon.USO இல்லை Amazon.CAO ஏன் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்தியன் பிராண்ட்ஸாக தான் இருக்கும். இல்லை இந்தியன் வெண்டார்ஸ் கிட்ட இருந்து தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி வாங்க போகிறேன். அப்படிங்கும் போது என்னை கொண்டு போய் யூஎஸ்ல இருக்க பொருட்களெல்லாம் விற்று இல்லை என்னோட டேட்டாவை நான் கொண்டு போய் யூஎஸ்ல வச்சிருந்தேன் அப்படின்னா, அது எண்ட் ஆஃப் த டே இங்க இருந்து யூஎஸ் வரைக்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகி ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்ப எனக்கு இங்க வரணும். ஸோ அது ரிஸ்க் இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க எந்த ரீஜியன்ல உங்க பிசினஸ் ஒர்க் ஆகுதோ இல்லை ரன் ஆகுதோ அந்த ரீஜியன் பொறுத்து நீங்க இந்த ரிசோர்ஸை டிப்ளாய் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் தென் இந்த லாஜிக் ஆப் பார்த்தீங்கன்னா அகெயின் வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் யூ நீட் டு ஹாவ் தட் லாஜிக்கல் திங்கிங். ஸோ நான் ஒரு லாஜிக் ஆப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி என்ன ஃப்ளோ நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் இந்த லாகின் ஃப்ளோ மட்டும் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு யூசர் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. அதாவது இந்த வெப் பேஜ்ல இருந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன கொடுப்பாரு? ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் let's see how a username and password is set. அதாவது அவர் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு எனக்கு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும். ஏன்னா ஃபியூச்சரில் நான் திரும்ப லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த யூசருக்கு இந்த பாஸ்வேர்டு தானே வெரிஃபை எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து பாஸ்வேர்டை வாங்குவோம். வாங்கி அதை ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லேட்டராக அந்த யூசர் லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு லாகின் வேலிடேஷனை வந்துட்டு நம்ம இப்போ லாஜிக் ஆப் வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு எம்டி லாஜிக் ஆப் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த எம்டி லாஜிக் ஆப்ல நான் சொன்ன மாதிரி லாஜிக் ஆப் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஆன் ட்ரிகர் பேஸ்ட் மெக்கானிசம். ஒரு ட்ரிகருங்கிறது இருக்கணும். ட்ரிகர்னா என்னன்னா, ட்ரிகர் டெல்ஸ் யுவர் ஆப் வென் டு ஸ்டார்ட் ரன்னிங். நீங்க இப்போ வந்துட்டு ஒரு லாஜிக்கை வந்துட்டு பில்ட் பண்ணிட்டீங்க. அந்த லாஜிக்கை பில்ட் பண்ணா அந்த லாஜிக் எப்பப்பெல்லாம் வேலை செய்யணுங்கிற சில கிரைட்டீரியாஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு ட்ரிகர்ஸ். ஓகே, எப்போ பாரு எனக்கு இது வேலை செஞ்சுட்டே இருக்குன்னா தட் டசன்ட் மேக் சென்ஸ். அண்ட் அகெயின் ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஒரு யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த பாஸ்வேர்ட் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கணும். நான் ஒரு பேஜுக்குள்ள போகும்போதும் இல்லை ஒரு ப்ராடக்ட்டை வியூ பண்ணும்போதும் நான் திரும்ப திரும்ப அவருக்கு பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கேட்டுட்டே இருந்தேன்னா இட்ஸ் அன்னாயிங். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அது தடுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பேஜுக்குள்ள போனாலும் எனக்கு இது தர வேணாம். எனக்கு ஜஸ்ட் லாகின் அப்போ மட்டும் எனக்கு இந்த ட்ரிகரை வந்துட்டு இந்த இந்த ஒரு ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது தான் ட்ரிகர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிகர்ல ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை வந்துட்டு நம்ம வாங்க போறோம். ஸோ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னா என்னன்னா, இங்கே தான் அந்த ஏபிஐ வருது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பில்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? லெட்ஸ் இமேஜின் வி ஆல்ரெடி ஹாவ் அ ஃப்ரண்ட் எண்ட். நேற்று நீங்கள் பவர் ஆப்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பவர் ஆப்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் யூஐ மாதிரி பில்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு யூஐ ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த யூஐல நான் செலக்ட் பண்ற பட்டன்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் ஆகணும். யூஐல நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது இங்க வேலிடேட் ஆகணும். அந்த வேலிடேஷன் கோடை மட்டும்தான் நம்ம இங்க லாஜிக் ஆப் வச்சு பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நான் யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்டர் பண்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஒரு ஏபிஐ மூலியமா நான் இந்த லாஜிக் ஆப்புக்கு வாங்குறேன். ஸோ அதான் வென் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் இஸ் ரிசீவ்ட். ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் எப்பப்பெல்லாம் இந்த லாஜிக் ஆப்புக்கு வருதோ அப்போ மட்டும் நீ வேலை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கமாண்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கனெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிஃபால்ட் அஷூர்லேயே கொடுக்குறது. ஸோ இதே வந்துட்டு நீங்க இந்த லாஜிக் ஆப் யூஸ் பண்ணாம நான் ட்ரெடிஷ்னலான கோடிங் மெக்கானிசம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 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 பர்டிகுலர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாக்ஸை வந்துட்டு நீங்க கோடிங்கா எழுதணும். இங்க கோட் வியூன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? டைப் ரெக்வஸ்ட் HTTP. இதே வந்துட்டு எனக்கு இங்கே கோட் வியூன்னு பெட்டர் வியூவில் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு நீங்கள் எழுதுறதுக்கு பதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ இந்த இந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் செட் பண்ணுறக்கே வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 25 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்துட்டு நான் ட்ரெடிஷ்னலாக எழுதணும். பட் இந்த 25 லைன்ஸ் ஆஃப் கோடை தவிர்த்து நான் இங்கே என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஹெச்டிடிபின்னு சர்ச் பண்ணி அந்த ஹெச்டிடிபியை வந்துட்டு நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்டிடிபி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு வருது அப்படின்னா நெக்ஸ்ட் அது என்ன பண்ணணும், எனக்கு டேட்டா பேஸ்ல போய் போடணும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு யூசர் வந்துட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்றாரு. அந்த பாஸ்வேர்ட் போய் எங்கேயாச்சும் ஸ்டோர் ஆகணும்ல, அந்த ஸ்டோர் பண்றது தான் இப்போ நம்ம பண்ண போறோம். நான் வந்துட்டு சீக்வல் டேட்டா பேஸ் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு சீக்வல் டேட்டா பேஸ்ல
query வந்துட்டு நான் மட்டும் ஒரு query மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அது எந்த டேட்டாபேஸ் எந்த சீக்வல் சர்வருங்கிறதும் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஒரு டேட்டா பேஸை வந்துட்டு முன்னாடியே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, எனக்கு ட்ராப் டவுன் அழுத்தினா எனக்கு என்னென்ன டேட்டா பேசஸ் எல்லாம் இந்த இதில் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே காட்டிடும். அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். சாரி, சர்வரை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சர்வருக்குள்ள இருக்க டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டியில் query செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன query எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதும் நான் இங்கே வந்துட்டு கொடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ பிஃபோர் திஸ் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளேயே போயிட்டு அந்த டேட்டா பேஸை ஃபர்ஸ்ட் நம்ம காட்டிடலாம். ஏன்னா அப்பதான் கிளியரா புரியும். எங்கிட்ட இவ்வளோ டேட்டா பேசஸ் இருக்கு. பட் இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸுங்கிற டேட்டா பேஸ் தான் நமக்கு தேவை இப்போதைக்கு. ஏன்னா இதுதான் நான் டெமோக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இதில் எனக்கு query எடிட்டருங்கிற ஆப்ஷன். ஸோ அகைன் அஷோர் இல்லாமல் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தேவைப்படும். SSMS, SQL ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட், சாரி, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு தான் எந்த டிபினாலும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அஷோரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள். நான் அஷோரில் இந்த டேட்டாபேஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கனால அஷோர் போர்ட்டல் மூலியமாகவே நான் உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கால்டு கஸ்டமர் லாகின் டீடைல்ஸ். ஸோ ஒரு கஸ்டமர் எனக்கு இப்போ லாகின் பண்ண அட்டன் பண்ணா அப்படின்னா இந்த டேட்டாபேஸில் இருக்க க்ரெடென்ஷியல்ஸை தான் நான் மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் see வாட் வேல்யூஸ் we have. செலக்ட் கமாண்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸில் இருக்க எல்லா ரெக்கார்டையுமே நான் இப்போ வியூ பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் போட்டு பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் ஸ்ரீஹரி, ஐடி இதுதான் என்னோட ஸ்பெசிஃபிக்கான யூசர் ஐடி. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு உள்ள லாகின் பண்ணலாம். அங்கே நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த டிக்கெட் புக்கிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு booking.com இல்லை வந்துட்டு ரெட் பஸ்ஸோ எனி புக்கிங் பிளாட்ஃபார்ம் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஸ்ரீஹரிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கலாம். பட் ஹவு டு வி ஐடென்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி யூசர்? ஸோ அதுக்காக ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்கேன் நான். எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்ரீஹரின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு இந்த ஐடி தான். ஸோ ஈவன் தோ நேம் சேமாக இருந்தாலும் என்னோட டேட்டா பேஸில் மேக் ஷோர் whenever you are designing a database, make sure you at least have one unique property. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணும்போது அது எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும்போது டேட்டா பேஸில் ஒரு யுனிக்கான ஐடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா மற்ற எல்லா வேல்யூஸும் டைனமிக்காக நீங்கள் யூசர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. இந்த அக்கௌண்ட் நேம் வந்துட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது, யூசர் ஐடியும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது, இப்போ இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். பாஸ்வேர்டுமே யூசர் கிட்ட இருந்து தான் வாங்குவீங்க. இந்த இப்போ நான் லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்றேன் இல்லைங்களா, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதுதான் இங்கே ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த யூசர் ஐடியில் நிறைய யூசர் ஐடிஸ் இருக்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடியுமே நான் வந்துட்டு ஒரு 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 யூனிக்கான வேல்யூவை நான் மாற்றலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஐடிங்கிற ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஐடின்னு நானே ஒரு ஒரு ரெக்கார்டுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபையர் வந்துட்டு உள்ள போய் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸில் போயிட்டு ஓகே, எனக்கு இங்கே ரெக்வஸ்ட் நான் அனுப்புகிறேன் இல்லைங்களா, நான் வந்துட்டு என்ன ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறேன் அப்படின்னா ஒரு ஜேசான் ரெக்வஸ்ட். ஸோ ஜேசான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் மெசேஜிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதில் நான் என்னென்ன அனுப்புகிறேன் அப்படின்னா நேம் அனுப்புகிறேன். வேறு நமக்கு என்ன இருக்குது, நேம் தேவை, சாரி அக்கௌண்ட் நேம் தேவை, ஐடி தேவை, ஐடி ஓகே, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. அக்கௌண்ட் நேம் வாங்குறேன். அக்கௌண்ட் நேமுக்கு அடுத்து ஒரு ஐடி, ஐடிக்கு அடுத்து ஒரு யூசர் ஐடியும் நான் வாங்கணும். அண்ட் பாஸ்வேர்டு யூசர் கிட்ட இருந்து நான் வாங்குறேன். ஸோ ஜேசான் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா ஜேசான் இஸ் ஆல்வேஸ் அன் கீ வேல்யூ பேர்.
அதாவது ஒரு கீ, அதுக்கான ஒரு வேல்யூ. இதுதான் வந்துட்டு ஜேசானோட ஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த ஜேசானுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கீஸ் இருக்கலாம். அந்த கீஸுக்கு ஒரு ஒரு வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை எடுத்து ஸ்கீமாவை நான் கொடுக்குறேன். இதுதான் வந்துட்டு நான் யூசர் கிட்ட இருந்து ரெக்வஸ்டா வாங்க போறது. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேசான் லாஜிக் ஆப்பே பார்த்தீங்கன்னா இதோட ஜேசான் ஸ்கீமாவை வந்துட்டு எனக்கு கன்வெர்ட் பண்ணிருச்சு. இப்போ நான் இங்கே என்ன இன்புட்டாக கொடுத்தேன், இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு சாம்பிள் பேலோட் கொடுத்தேன். பார்த்தீங்களா, அந்த சாம்பிள் பேலோடில் நான் என்ன கொடுத்தேன்னா, என்னோட டேட்டா இப்படி தான் இருக்கும். அக்கௌண்ட் நேம் என்ன, அக்கௌண்ட் நேம் வந்துட்டு ஸ்ரீஹரின்னு இருக்கும். ஐடினா வந்துட்டு எனி யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கலாம். நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். அடுத்து யூசர் ஐடி, யூசர் ஐடியும் நான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பாஸ்வேர்டும் நான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது டெக்ஸ்டாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டு நான் இங்கே டன் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான ஸ்கீமா நான் கிரியேட் பண்ணவே தேவையில்ல. லாஜிக் ஆப்பே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஸ்கீமா கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் அகைன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் லாஜிக் ஆப். ஒரு லாஜிக் ஆப் வந்துட்டு நீங்க இந்த ஸ்கீமால இருந்து எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பிசினஸ் லாஜிக் இருந்தால் போதும். அந்த லாஜிக் யூஸ் பண்ணி யூ கேன் ஆக்சுவலி பில்ட் திஸ் ஃப்ளோ. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இந்த ஹெச்டிபி நான் ரெக்வஸ்ட் ஹிட் பண்றதுக்கான ஒரு யூஆர்எல் அதையும் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் வந்துட்டு ரன் மட்டும் பண்ண போகிறேன். அண்ட் வி வில் ரன் இட் வித் அ பேலோட் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு லாஜிக் ஆப்புக்கு நான் ஒரு ஏபிஐ மூலியமாக ஒரு கால் வந்துட்டு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதில் பாடி என்னவா இருக்கணும், நான் பாடி வந்துட்டு இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டேட்டா பேஸோட கனெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கணும் தவிர்த்து இன்சர்ட் கமாண்ட் ரன் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போயிட்டு query வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் நான் டேட்டா பேஸோட கனெக்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்தால் அது எப்படி இந்த ஏபிஐ ரிசீவ் பண்ணுது, அந்த ஏபிஐ எப்படி டேட்டாவை வெளியே அனுப்புதுன்னு மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்டேன், ஐடி ஒரு யூனிக்கான ஐடி கொடுத்துட்டேன், யூசர் ஐடி கொடுத்துட்டேன், அகைன் பாஸ்வேர்டும் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எங்கள் லாஜிக் ஆப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டேட்டஸ் அவுட்புட்டில் பாருங்கள், ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு 202 வந்துருச்சு. 202 மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ரெக்வெஸ்ட். ஸோ இதான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். நீங்களே வந்துட்டு ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட்டை இமீடியட்டாக பார்த்துக்கலாம். பட் இதே நீங்கள் கோடிங் எழுதி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கன்சோலில் லாக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட்லேருந்து எல்லாமே அவன் கொடுத்துருவான், ரிசல்ட்லேருந்து எல்லாமே அவன் கொடுத்துருவான். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாஜிக் ஆப் வந்துட்டு வியூ பண்ண போகிறேன். இந்த லாஜிக் ஆப்க்கு வந்துட்டு நம்ம இப்போ ரெக்வஸ்ட் அனுப்பணும் இல்லைங்களா, அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னா, ஏன்னா நான் டேட்டா பேஸில் எந்த கமெண்ட்மே ரன் பண்ணல. பட் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா when a HTTP request is received, இந்த ரெக்வஸ்ட் பாருங்க எனக்கு கிரீன் கலர் டிக் மார்க், மீனிங் இட் இஸ் சக்சீடட். பட் எனக்கு டேட்டா பேஸில் நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, ஏன்னா பேட் ரெக்வஸ்ட். அது அப்புறம் பார்ப்போம். பட் அந்த HTTP ரெக்வஸ்ட், அந்த ஏபிஐ கால் மட்டும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருச்சு. நான் இன்புட் என்னவா கொடுத்தேன், அந்த இன்புட் வந்துட்டு எனக்கு இங்கே என்ன அப்படிங்கிறத என்னால் பார்த்துக்க முடியும். இன்புட் வந்துட்டு நான் என்ன கொடுத்தேன்னா, லைக் அக்கௌண்ட் நேம் கொடுத்தேன், ஐடி கொடுத்தேன், யூசர் டைப், பாஸ்வேர்டு, அந்த மற்றதெல்லாம் கொடுத்தேன். அண்ட் தென் அவுட்புட், எனக்கு அவுட்புட் வந்துட்டு என்னவா வந்துச்சு, நான் வந்துட்டு டெஸ்ட்டுங்கிற ஒரு அக்கௌண்ட் நேம் என்ன கொடுத்தேன், டெஸ்ட்னு கொடுத்தேன், ஐடி, இதெல்லாமே எனக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஏபிஐக்கு கொடுத்தது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இதை தூக்கி டேட்டா பேஸில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அதுவுமே இப்போ முடிச்சிடலாம். ஸோ இங்கே queryங்கிற அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் queryங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த queryல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஆக்சுவல் டேட்டா பேஸ் queryயவே வந்துட்டு நான் இங்கே ரன் பண்ணி இங்கே வந்துட்டு டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு reuse சம்திங். நமக்கு என்ன தேவை, அக்கௌண்ட் நேம். ஸோ நான் query இன்னொரு இடத்துல டைப் பண்ணிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் we don't make any mistake.
ஓகே, ஸோ இன்சர்ட் query வெரி சிம்பிள். இன்சர்ட் இன்டு டேட்டாபேஸ். ஸோ என்னோட டேட்டாபேஸ் நேம் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாகின் டீட்டெயில்ஸ். அதுக்குள்ள நான் என்னென்ன வேல்யூஸை வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணணுமோ அதை நான் இங்கே கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் கோடட் வேல்யூஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். அதாவது எந்த லாஜிக் ஆப், அதாவது இந்த லாஜிக் ஆப்பில் நான் என்ன இன்புட்டாக கொடுத்தாலும் எனக்கு இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நான் உள்ளே போய் என்டர் ஆகணும்னு சொல்ல மாதிரி நான் கொடுத்துட்டேன். பட் இட்ஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைங்களா? நான் இந்த வேல்யூஸை ஹார்ட் கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு யூசருக்கும் பொறுத்த மாதிரி ஒரு ஒரு யூஸோட அவங்க செட் பண்ணி ஒரு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை வந்துட்டு இப்போ டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னா அகைன் வெரி சிம்பிள். இதே நீங்கள் லாஜிக் ஆப் இல்லாமல் நீங்கள் டிப்பிக்கலாக கோட் எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த யூசர் நேம், இந்த ஐடி, யூசர், இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கணும். அதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நீங்கள் தென் அதை புல் பண்ணி ரியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். பட் இங்கே லாஜிக் ஆப்பில் வெரி சிம்பிள். யூ கேன் ஜஸ்ட் இந்த ஹெச்டிடிபியில் ரெக்வஸ்ட் வருது பார்த்தீங்களா? அந்த ரெக்வஸ்ட்டில் நமக்கு என்னென்னலாம் வருது? அக்கௌண்ட் நேம் வருது, ஐடி வருது, யூசர் ஐடி வருது, பாஸ்வேர்டு வருது. ஸோ இப்போ நான் என்ன அக்கௌண்ட் நேமுங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வேல்யூவே என்னோட டேட்டாபேஸில் என்னவா இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். என்னவா இருக்குன்னா அக்கௌண்ட் நேமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட அக்கௌண்ட் நேம் வந்துட்டு நாங்கள் கொடுக்கணும். இந்த ப்ராக்கெட்குள்ள ஓப்பன் பண்ணிட்டு என்னோட அக்கௌண்ட் நேம் வந்துட்டு நான் கொடுத்துறேன் வித்தின் சிங்கிள் கோட்ஸ். அந்த நியூ ஐடி நான் வந்துட்டு ஒரு ஒரு டைம் இது எக்ஸிக்யூட் ஆகும் போதும் வந்துட்டு நான் ஒரு யூனிக்கான ஐடி தான் வேணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த யூனிக்கான ஐடிக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா இங்கே தான் வந்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் கோடிங். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோடிங் இல்லாமையும் உங்களால் பில்ட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஸ்டில் எனக்கு இங்கே சில மெத்தட்ஸை கால் பண்ணணும், எனக்கு வந்துட்டு சில கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். ஸோ இங்கே GUID அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு லாஜிக் ஆப் கொடுக்கலாம். மீனிங் GUIDனா தெரியும் இல்லைங்களா? குளோபல் யூனிக் ஐடென்டிஃபையர். எவ்வளோ வாட்டி இதை ரன் பண்ணாலும் சரி இது வந்துட்டு யூனிக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடியுமே வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட வந்து இன்புட்டாக வாங்கிடும். ஸோ அதனால திரும்பவும் அதையும் இன்புட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாஸ்வேர்டுமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம ரெக்வஸ்ட்லேயே வந்துடும். அதனால அதையும் இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் இந்த ஏபிஐயை எப்பப்பெல்லாம் கால் பண்ணணும், இந்த ஏபிஐக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூஆர்எல் இருக்கு. அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த யூஆர்எல் வேணா நான் சேட்ல போடுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஏபிஐ கால் பண்ண தெரியும் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி டூ திஸ் ஏபிஐ கால். ஸோ அந்த ஏபிஐக்கான ஸ்கீமாவும் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் சும்மா ரேண்டம் டேட்டாஸை புஷ் பண்ணீங்கன்னா அகெயின் இது வேலை செய்யாது. ஏன்னா வி ஹாவ் சம் ஸ்ட்ரக்சரிங் டு இட். ஓகே, இப்போ நான் அந்த இருங்க டேட்டா ஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ நான் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் டேட்டாவை புஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லாஜிக் ஆப்புக்கு கண்டிப்பாக டேட்டா வந்து சேரும். அதையும் நம்ம இங்கே வியூ பண்ணியே பார்த்துடலாம். இஃப் எனி ஒன் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு மேக் அன் ஏபிஐ கால் யூ கேன் டூ. ஸோ அந்த ஏபிஐ கால் தான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இங்கேருந்து மட்டும் தான் ரன் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஏபிஐயை எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணலாம், யார் வேணாலும் ரன் பண்ணலாங்கிற மாதிரி தான் இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் எதுவுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. இட்ஸ் வெரி பப்ளிக். ஸோ யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் லாஜிக் ஆப்பில் போயிட்டு நான் செட் பண்ணிட்டேன். என்ன query எக்ஸிக்யூட் ஆகணுங்க கொண்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போது நான் இதை வந்துட்டு ரன் வித் பேலோட் கொடுத்து நான் இப்போ ஒரு மெசேஜ் பாடி கொடுக்குறேன் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது டேட்டா பேஸில் போய் விழுகுதான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறேன். it actually failed. Okay, it says bad request. ஓகே, அதை மாற்றிடுவோம்.
ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் புட் இட் இன் த chat. Maybe we can take a quick 5 to 10 minutes break. அதுக்கப்புறம் maybe we'll take a quick 5 minutes break and we can jump back into this. அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா இந்த லாஜிக் ஆப் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன் அண்ட் we will continue actually. ரைட், ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் chatல போட்டுருங்க. we will again discuss it. So Tillai, like, do you want to add up any points? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ஐ மீன் லேப் ஓவர் தானே? Lab over தான் bro, almost over. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நம்ம அப்போ 8:20 கனெக்ட் பண்ணலாமா நீங்க பிரேக் ஓகே முடிச்சுட்டு? ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கியூஏ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, சரிங்களா? டன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு ஆக்சுவலா ஷிஃப்ட் எப்போ? ப்ரோ 8:30க்கா? எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ப்ரோ 20 8:30க்கு minutes திரும்ப போகணும். ஆமா ப்ரோ. போகணும் இல்லையா? ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே ப்ரோ, நீங்க எவ்வளோ குயிக்காக பிரேக்கை முடிச்சுட்டு வர முடியுமோ வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு மெசேஜ் போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, எனக்கு 5 minutes இருந்தால் போதும் ப்ரோ. I'll be back. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கைஸ், நீங்களும் பிரேக் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஷிஃப்டில் இருக்கார் இப்போ. ஸோ ஷிஃப்டில் இருந்துக்கிட்டு நமக்காக இன்னைக்கு வந்து இந்த செஷனை கண்டக்ட் பண்ணதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு இதுவே வந்து எக்ஸ்டெண்டட் டைம் தான். ஸோ 8:30க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல்லயே. ஸோ நம்ம அதுக்குள்ளே கியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் போகாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு செஷன்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செஷனை கேட்டீங்க. பட் இந்த செஷனை நடத்தும் போது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். அதாவது அவர் வந்து சாஸை பற்றி சொன்னார், ஆன் ப்ரிமிஸை பற்றி சொன்னார், க்ளவுடுன்னு என்னன்னு சொன்னார், எல்லாமே சொன்னார். ஸோ நாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்லாம் இதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த செஷனை நம்ம வந்து க்ளவுட்னா என்ன, ஆன் ப்ரிம்னா என்ன, பப்ளிக் க்ளவுட்னா என்ன, ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, சாஸ்னா என்ன, பேஸ்னா என்ன, ஐஏஎஸ்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு செஷன்லேயே நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு இது மாதிரியான வந்து ஒரு செஷன் வேணும், எப்போ நீங்கள் அதை எடுப்பீங்க, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கான நாள் இதுதான். ஸோ இதுலேருந்து இன்னும் டீப்பாக டெக்னிக்கலாக நம்ம போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே போய் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அதை ஒரு லிங்க்டின் போஸ்ட்டாக நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஸோ அவரோட கண்டிப்பாக ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நம்ம இப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பரான பேஸை பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவுமே ப்ராப்பரான பேஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்னமும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும். பட் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நேற்று வந்து ஆக்சுவலாக லேப் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி, இல்லைனா அதுவும் வந்து பவர் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம போயிருப்போம். பட் அதுக்கு இன்னைக்கு வந்து ஸ்ரீஹரி வந்து வேற லெவலில் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. ஸோ எப்பவும் போல் லிங்க்டின் எடுத்துக்கோங்க, எடுத்து இதை பற்றி ரிவ்யூ எழுதுங்க. இந்த ப்ராடக்ட் அஜூர் லாஜிக் ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கற்றுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு கூட ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து Node.js வந்து ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி எப்படி க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பாலா சொல்லி கொடுத்துருந்தாரு இல்லையா, அதை கூட ட்ரை பண்ணி போட்டிருந்தாரு. அவர் இந்த காலில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம இந்த செஷனுக்கான ஒரு ரியல் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அவர் வந்துட்டாரு ப்ரோ. ஓகே ப்ரோ, அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே. ஓ, Abdul, yeah, ஓகே ஓகே. I got your request actually. ID 101, user ID AK01 கொடுத்துருக்கீங்க. அது ஓகே, I got it, Abdul actually. ஸோ அது வேணா chatல போற நீங்க கொடுத்தது. ஓகே, சூப்பர். சாரி. ஸோ அன்மியூட் தம்செல்ஸ் கொடுத்துட்டேன் நான். ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தராக கேளுங்க. கேட்காதவங்க தயவு செஞ்சு மியூட்டில் போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் யாரு கேட்க போறீங்க? ஜாஸ்மின், வாங்க. சார் என்னோட வாய்ஸ் கேட்குதா சார்? கேக்குதுங்க. சார் நான் வந்து எம்சிஏ ஸ்டூடெண்ட் சார். நான் வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இப்போ நீங்க பண்ணதை வந்து நான் வந்து ரியாக்ட்ல காம்பனன்ட் கிரியேட் பண்ணி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணி மாங்கோடிபியில பண்ணுவேன் சார். அது ரொம்ப நிறைய கோட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க பண்ணது சிம்பிளா இருந்துச்சு. ஆனா இதையே யூஸ் பண்ணாம நம்ம அதை யூஸ் பண்றோம் சார்.
இட் டிபெண்ட்ஸ் தாங்க யாரு வந்துட்டு பில்ட் பண்றா அப்படிங்கறத பொறுத்து தான். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ கிளவுட்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பே பண்ணணும். கிளவுடோட மாடல் பாத்தீங்கன்னா பே ஆஸ் யூ கோன்னு வந்துட்டு சொல்லுவோம். நீங்க இப்போ சொல்றீங்க இல்லைங்களா அந்த லைக் ஐ திங்க் ரியாக்ட் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ரியாக்ட் அண்ட் மாங்கோடிபி யூஸ் பண்ணி நீங்க நான் பண்ற அதே விஷயத்த இப்போ பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. இதை நீங்க எங்க ஹோஸ்ட் பண்றீங்க ஆக்சுவலா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டின். ஏதோ பொம்பளை கொடை போட்டோ எடுத்து போட்டு விட்டானுங்களா? எங்க ஹோஸ்ட் பண்ணுவேன்னு கேக்குறீங்களா சார்? ஆமாங்க. ஸோ இதை நீங்க இப்போ கோட் எழுதுறீங்க இல்லைங்களா, அந்த கோட் எழுதி அதை எங்க ஹோஸ்ட் பண்றீங்க? இப்போ நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி தரேன் சார். பட் நான் ஹோஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை இன்னும் இந்த வெப்சைட்டுமே. ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ நீங்க ஹோஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க. ஸோ நீங்க இந்த கோடை வந்து நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்றீங்க இல்லைங்களா ஒரு இடத்துல. ஸோ அந்த டிப்ளாய் பண்றதுக்கும் வந்துட்டு நீங்க பே பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த டிப்ளாய்மெண்ட் காம்பனண்ட்டுக்கும் நான் பே பண்றேன், எதுக்காக நான் இந்த அஷோர் லாஜிக் ஆப்புக்கும் தனியா நான் பே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இதை தவிர்த்துருவாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு அதுதான் காஸ்ட். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஹார்ட் கோட் டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த லாஜிக் ஆப்புக்கெல்லாம் அகெயின்ஸ்ட். ஏன் அகெயின்ஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இப்போ வந்து டெக்னாலஜிஸ் தாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு ஓல்டர் வேஸ் ஆஃப் ஆப் பில்டிங்கில் இருந்தீங்க, இப்போ உங்கள் கம்பெனி வந்துட்டு ஓல்டு டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு தப்பு சொல்லலை. பட் ஸ்டில் ஃபியூ கம்பெனிஸ் would ப்ரிஃபர் ஹார்ட் கோடட் அந்த கோடிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, லைக் லாஜிக் ஆப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு. மேபி யூ கேன் பிச் இன் அண்ட் சே தேர் இஸ் an easy way of doing it. So that is how things will change actually. எஸ் சார். நீங்க பண்ணி காட்டும் போது தான் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்னு தெரியும். இப்போ நான் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால நான் வந்து டெப்ளாய் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதுக்கும் அது யூஸ் பண்ணிருக்கனால பண்ற மாதிரி இருக்குமா சார்? ஆமாங்க. இப்போ லாஜிக் ஆப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏபிஐ கால் வருது இல்லைங்களா, அந்த ஒரு ஏபிஐ காலுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்துட்டு மந்த் எண்டில் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஷூருக்கு. அந்த பேமெண்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க சார் நிறைய கம்பெனிஸ். நாட் எக்ஸாக்ட்லி, அது ஒன் ஆஃப் த ரீசன் தாங்க. அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வந்துட்டு உங்களோட இப்போ கோடிங்னா வந்துட்டு எல்லாமே ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க பில்ட் பண்றீங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கும். பட் லாஜிக் ஆப்புங்கிறது நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணி அதில் இருக்கிறது மட்டும் தான் எடுத்து போட்டேன். இப்போ வாட் இஃப் அந்த லாஜிக் ஆப்ல அந்த ப்ரீ டிஃபைனா வந்துட்டு அவங்க அது கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம லாஜிக் ஆப் போகிறது வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் ஆப்ஷன் தானே. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு அவன் கோட் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கான். அந்த கோடை நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் நான் யூஸ் பண்றேன். பட் இப்போ அந்த அஷூருங்கிற வந்துட்டு கோடே எழுதி வைக்கலன்னா நான் எப்படி கன்சியூம் பண்ண முடியும் அதை? அதுவும் இன்னொரு ரீசன் ஆக்சுவலி. ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஸ்ரீஹரி. யா ஹாய் அத்தோ. செஷன் சூப்பரா இருந்தது. ஐ மீன் தெளிவா புரிஞ்சுது. எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. குயிக்கா நான் கேட்டுறேன். ஷோர். ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த லாஜிக் ஆப் சொன்னீங்களா, இது வந்து ஆல்ரெடி கோட் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதிருப்பாங்க? ஐ மீன் அசூர் சப்போர்ட் பண்ற மாதிரிங்களா? மோஸ்ட்லி பைத்தான் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. பட் அது வந்துட்டு அஷூர் டெவலப்பர்ஸ் வந்துட்டு பேக் எண்ட்ல பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகேங்களா. ஸோ அது டெக்னிக்கலாக வந்துட்டு எனக்கு தெரியல. ஐ திங்க் தே ஹவ் யூஸ்ட் பைத்தான் தான், இங்கே படித்த மாதிரி ஒரு ஞாபகம். இல்ல YAML மேக்ஸிமம் YAML அப்புறம் YAML ஹலோ, யாமல்ன்றது ஒரு ஃபைல் தானே, டாட் யாமல், அந்த யாமல் சொல்றீங்களா? ரீசெண்டா வந்து பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட் எல்லாமே வந்து YAML கோட்ல தான் ஒர்க் பண்ணுது. இதே டெக்னாலஜி தான் இந்த அஷூர் பிளாட்ஃபார்முக்கும் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. YAML-ல 2 டைப் இருக்கு. சரியா ஞாபகம் இல்லை. ஆனா YAML பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிருக்காங்க. இல்ல ஐ மீன் நான் ஹலோ அப்துல், ஐ மீன் இப்போ கொஸ்டின் யார் ரைஸ் பண்றாங்களோ அவங்கள மட்டும், ஏன்னா வந்து தேவையில்லாம நிறைய பேர் வந்து மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணிட்டேன். ஸ்ரீஹரி வந்து அவரு அன்மியூட்ல தான் இருப்பாரு. நான் அன்மியூட் ப்ரோ ஆயிட்டேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அப்துல் தானே பேசிட்டு இருந்தாரு? ஆமாங்க அப்துல். ஓகே, அப்துல் மட்டும் நான் வந்து
ஓகே ஜி, அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே அப்துல், சொல்லுங்க அப்துல். ஓகே ஓகே. ஸோ ஸ்ரீஹரி, அது அந்த கொஸ்டின் ஐ மீன் அது வந்து ஒரு பைத்தான், நீங்க சொல்ற மாதிரி பைத்தான் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்க வந்து சொன்னீங்க நம்மளுடைய கோட் லாஜிக்குமே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி, ஐ மீன் நம்மளோட லாஜிக்கும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ம். அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு பிளாக், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஓகே. அதுல என்னுடைய கோடை எக்ஸ்ட்ரா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி லேயர் மாதிரி ஒரு சின்ன கோடை ஆட் பண்ணணும், நான் ஆல் ஃபுல் வேலிடேஷன் பண்ணணும்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாமா அதுல? பண்ணிக்கலாம் அப்துல். ஸோ ஆக்சுவலி அதுக்கு லாஜிக் ஆப் மட்டுமே நீங்கள் கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அந்த ஏபிஐஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? ம், ஸோ ம், அந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட், அந்த ஏபிஐ ம், மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ம், ரீஜியன்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும் இந்த லாஜிக் ஆப்க்கு அனுப்பு. அதாவது என்னன்னா, ஒரு லாஜிக் ஆப் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அந்த லாஜிக் ஆப்புக்கு வர ரெக்வஸ்ட்டை ஒரு கேட்வே ம், வச்சு நீங்கள் பிளாக் பண்ணணும், இல்லை வந்துட்டு செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த ஏபிஐஎம்ங்கிறது வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு இருக்கு அஷோரில். ஸோ ம், லாஜிக் ஆப் ம். மட்டுமே வச்சு எல்லாமே பண்ணிட முடியாது. பேஸ்ட் அப்பான் வாட் வி நீட், அஷூரோட அதர் சர்வீசஸையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருப்போங்க. பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஏபிஐஎம் யூஸ் பண்ணி ரெஃபரண்டாக பண்ண முடியும். ஓ, ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஜேசன் ஸ்கீமா ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தீங்க. ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம்னா ஸ்ட்ரிங்ல தான் அக்செப்ட் பண்ணி இன்டிஜர் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அஷ்யூம் ஒரு யூசர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு இன்டிஜர்ல கொடுக்குறாரு. ஸோ ஓகே. அப்போ இது வேலிடேஷன் பண்ணி எரர் மெசேஜ் வந்து ஒரு கன்வீனியன்ட்டா யூசருக்கு புரியுற மாதிரி எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுமா, இல்லை டெக்னிக்கலா ஒன்லி ஐ மீன் ஒன்லி ஸ்ட்ரிங் கேன் பி அக்செப்டட், இன்டிஜர் கேன் நாட் பி அக்செப்ட், அந்த மாதிரி த்ரோ பண்ணுங்களா இந்த கேஸ்ல? இப்போ நீங்க காட்ட டெமோட இது மட்டும். டெக்னிக்கல் எரர் தான் த்ரோ பண்ணும். பட் ஆனால் அந்த டெக்னிக்கல் எரருமே வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, லைக் இன்டீஜர் இஸ் நாட் அக்செப்டட், தட் இஸ் லைக் ஓகே. க்ளீன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு க்ளீன் இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அந்த க்ளீன் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல தான் வந்துட்டு வரும். பட் ஆனால் டெக்னிக்கல் எரர்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதை வந்துட்டு என்ன பண்ணி நீங்கள் மாற்றணும்லாம் சொல்லாது. எரர் என்னவோ அதை டெக்னிக்கலாக க்ளீன் இங்கிலீஷ்னு உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே. ஏன்னா ஒரு நார்மலான ஒரு லேமனுக்கு வந்து ஒரு இன்டிஜர் என்னன்னு தெரியாது. அவருக்கு வந்து ஒரு ஐ மீன் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதான் போட தெரியும். ஸோ அந்த இதுல வந்து அவருக்கு இன்டிஜர்னா என்னன்னு கன்வே ஆகாது இல்லையா? ஸோ அந்த வகையான ஒரு எரர் ஹேண்டில் அதெல்லாம் இதுல பண்ணலாமான்னு கேட்கறேன் நான். ஒரு பண்ணலாம் enhanced பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, ஆஸ் அ நீங்கள் வந்துட்டு என்ஹான்ஸ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ம், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ம், ம். ஓகே, ஐ செட் லைக் எவ்ரி ஒன் ஷுட் பி அலவுட் டு கோடுங்கிற மாதிரி சொன்னா, ஒரு எவ்ரி ஒன் ஷுட் பி அலவுட் டு பில்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொன்னேன். பட் அதுக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தெரியணும் இல்லைங்களா? அந்த இன்டீஜர்னா ம், என்னன்னு தெரியாத ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது அப்படின்னா தட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு இன்டீஜர்னு என்னன்னு தெரியும். நீங்க ம், ஒரு அப்ளிகேஷன்ல வந்துட்டு இப்போ யூசர் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு இன்டீஜர் கொடுக்குறாரு, அந்த இன்டீஜர் ம், அங்கே அக்செப்டே ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த எரர் லாஜிக் ஆப்ல இருந்து அது வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் அண்ட் லாஜிக் ஆப்ங்கிற ஒரு தனி கான்செப்டே இருக்கு. ம், நீங்க இப்போ கோடிங்ல ட்ரை கேட்ச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ம். விஷயத்த ஆமா. ட்ரை பண்ணு, அது எரர் ஆச்சுன்னா அதை கேட்ச் பண்ணி யூசருக்கு எக்ஸப்ஷன் கொடு. ஹேண்டில். அந்த மாதிரி அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்துட்டு லாஜிக் ஆப்லயுமே நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஓகே. எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணி ஒரு டெக்னிக்கல் எரரை கேட்ச் பண்ணி உங்களால கன்வீனியன்ட்டான டேர்ம்ஸ்ல மாத்தி யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ண முடியும் யூஐல. ஓகே ஓகே, சூப்பர் ஸோ கிளியரா நீங்கள் இருந்தது. ஃபங்க்ஷன் ஆப்பில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ம், மெக்கானிசமே உங்களால் லாஜிக் ஆப், அதாவது கோடிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே லாஜிக் ஆப்பில் ம், 99% பண்ணிட முடியுங்க. பட் சில ம். டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் மட்டும் நமக்கு இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் மெக்கானிசம். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டான லிமிடேஷன் மட்டுமோ இருக்குமோ தவிர்த்து உங்களுக்கு கான்செப்சுவலி இட்ஸ் ஆல் சேம் தான். ம், ம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸ்ரீஹரி. ஐ மீன் நீங்க உங்களோட எக்ஸ்பிளேஷன் கிளியரா இருந்தது. ஸோ சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ. திலி, என்ன நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அப்துல். பிலால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, பிலால் சொல்லுங்க. பிலால் அவருக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. உங்க ஓகே ஃபைன். கொஸ்டினை இல்லை, கொஞ்சம் ஒரே ஒரு ஷார்ட்டா கொஸ்டின் முடிச்சுட்டு தான். நம்ம அவரை அனுப்பிடலாம். எனக்கு என்னன்னா, ஓகே, இப்போ தேங்க்யூ. நீங்கள் அந்த லாஜிக் ஆப்பில் டெவலப் பண்ணீங்க, ஏபிஐ டெவலப் பண்ணீங்கலாம் ஓகே சார். ம். பட் அது நம்ம நார்மலாக இப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்டு வேற இடத்துல தானே பண்ணுவோம். ஆமா ஆமா, So கரெக்ட்டுங்க. அதையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்துட்டு லாஜிக் ஆப் வச்சு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணேங்க. அந்த ஏபிஐ ஓகே. வந்துட்டு இந்த சாட்ல போட்டேன். ஸோ ஆமாம். இப்போ இந்த ஏபிஐ நீங்க ஹிட் பண்ணணும்னா உங்களோட வெப் அப்ளிகேஷன், உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு நீங்க வேற ஏதோ ஒரு மூலியமா வேற ஏதோ ஒரு
பிளாட்ஃபார்ம்லயோ டெக் ஸ்டாக்லயோ பில்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ம் நீங்க ஒரு பட்டன் அழுத்துனா ஒரு விஷயம் நடக்கணுங்கிற மாதிரி உங்களோட மைண்ட்ல இருக்குங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்னு நான் அழுத்தினேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆப், எனக்கு இந்த லாஜிக் ஆப் வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் ஆகணும். ம் ஸோ அந்த சைனுங்கிற பட்டன்ல ஆன் கிளிக்குங்கிற ஒரு கமாண்ட் நீங்க போட்டு எழுதுவீங்களா? ஸோ அந்த ஆன் கிளிக்குள்ள இந்த யூஆர்எல் நீங்க கால் பண்ணணும். சரி ஓகே. கான்செப்சுவலி இதுதான். ம் இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை எனக்கு நான் எப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணிடுறோம், பேக் எண்ட் ஏபிஐ நம்ம லாஜிக் ஆப்ல பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இஸ் இட் பாசிபிள் டு ஈஸிலி கனெக்ட் தோஸ் டூ பிளாட்ஃபார்ம்ஸ் டுகெதர்? ரொம்ப ஈஸி தாங்க ஆக்சுவலி. இது அதான் நீங்க வந்துட்டு ஏபிஐ இன்டெகிரேட் மட்டும் தான் பண்றீங்க. ஓகே. லாஜிக் ஆப் மற்றபடி வந்து நான் பேக் எண்ட்ல இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் எதுவும் இருக்காது. இல்ல எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆன் ப்ரமைஸ்ல நம்ம அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்கும். ஸோ கரெக்ட். அந்த அதெல்லாம் மாதிரி வந்துட்டு ஏன் அப்படின்னா ஆன் பிரமிஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டை மட்டும் நீங்க ரீச் பண்றீங்க. ஸோ அஷூர் வந்துட்டு நான் சொன்ன பப்ளிக் தான். நீங்க எங்க இருந்து எப்படி வேணாலும் இதை ஹிட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் இட். அதை நீங்க இன்னும் செக்யூர்டா ஆக்க தான் உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து ஆட் ஆகிட்டே வருங்க. அதான் இப்போ நம்ம யார் அந்த ஏபிஐ டெவலப் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி கிடையாது, யார் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. அதான் நான் இந்த யூஆர்எல் சாட்ல போட்டேன் இல்லைங்களா? இப்போ அப்துல்ங்கிறவர் ஹிட் பண்ணார் ஆக்சுவலா. ஸோ அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டெவலப் பண்ணவங்க மட்டும் இல்ல தான் நான் யூஸ் என்ன பண்ணணும் சொல்றேன்னா, கிடையாது. ஸோ வி கேன் மேக் லைக் தட் ரைட். ஸோ நம்ம we அப்படியும் can make it, we can அப்படியே பண்ணிக்கலாம். கரெக்ட் கரெக்ட். சரி அதான் கேட்டேன். சரி ஓகே, இதான் சின்ன டவுட் இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்படி கனெக்ட் பண்றது ஈஸியா என்ன அப்படின்னு. ஷூர். சரி ஸோ okay, thank you. ஸோ தில் ஐ ஆக்சுவலி நீட் டு லீவ். ஓகே தேங்க்யூ. யா ஸோ உங்களுக்கு சரி, நோ கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம். இருந்துச்சு அப்படின்னா லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ண சொல்லலாம். ரீச் அப்படி இல்லாட்டி பண்ணலாம் நீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு அனுப்பிச்சாலும் சரி, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். கண்டிப்பா ஸ்ரீஹரி. ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஓகே, டைம் அண்ட் எஃபோர்ட். ஷோர் திலை. ஸோ திலை உங்களுக்கு நீங்க அந்த ஸ்லைட் டெக்ஸ் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்லைடு மட்டும் காட்டிருங்க. அந்த ஒரு ஆ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் அஷூரே கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மட்டும் ஆமா ஆமா காட்டிருங்க. ஆமா ஜஸ்ட் இவங்களுக்கு அந்த யூஆர்எல் ஷேர் பண்ணிருங்க. அவங்க அதை பார்த்தாலே புரிஞ்சிடும் எப்படி அஷூர்ல அதை சப்ஸ்கிரைப் பண்றது எல்லாமே. ஸோ கண்டிப்பா யாராச்சும் ஒன்று இப்போ கண்டிப்பா. ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும்னா ஃப்ரீயா அஷூர் சில லிமிட்டெட் ஆஃபர்ஸ் மாதிரி லைக் லிமிட்டெட் கேப்பபிலிட்டிஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அது ம் மேபி யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கலாங்க. ஓகே ஸ்ரீஹரி, கண்டிப்பா. ஓகே. நான் ஆக்சுவலா அது ஒரு தனி செஷனா தான் எடுக்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா, அஷூர் லேப தனியா. ம் ஸோ இதோட இன்டகிரேட் பண்ண முடியுமா இல்ல தனியா எடுக்கலாமான்னு பாக்குறேன் நான் அது. ஓகே திலை. தேங்க்யூ Perfect. ஸ்ரீஹரி. Thank you. எனிவே Thank you, தேங்க்யூ everyone. ஸோ மச். Bye-bye. ஓகே கைஸ், இந்த செஷன் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, அந்த டெக்கை நான் டவுன்லோட் பண்ணேன். எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? ஓகே. அதில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து $200 வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அஷூரில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு ஐடி இருக்கணும். ஐ மீன் லைக் .நெட்டு அந்த மாதிரி உங்கள் காலேஜோட டொமைன் நேம் இருக்கும் இல்லையா, அந்த டொமைனோட சேர்த்து ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லாகின் பண்ண முடியும். நான் ஆக்சுவலாக அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு செஷனாக நான் வந்து கொடுக்கணுன்னு தான் நினச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த லிங்க் அவர் கொடுத்துருக்குறாரு ஆக்சுவலாக. ஸோ ஃபீட்பேக் எழுதுவீங்களோ அது மாதிரி போய் லிங்க்டின்ல எப்பவும் போல் எழுதுங்க. அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.